சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. சட்டப்பேரவையில் இன்று நீர்வளம், உள்ளாட்சி, சுற்றுலா ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். ஏற்கனவே காவிரி நீர் விவகாரம், மேகதாது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கர்நாடகாவுடைய ஒரு சர்ச்சையான சூழல் போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு நீர்வளத்துறை மானிய கோரிக்கை மீதும் விவாதம் நடக்கவிருக்கு. அதே போல இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு முக்கிய செய்தி பார்த்தோம். அதுல விதி 110 கீழே முதலமைச்சர் விஜய் அவர்கள் புதிய தலைமைச் செயலகம் தொடர்பாகவும் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடுவார் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சது. ஸோ இன்னைக்கு சட்டப்பேரவையில் என்னென்ன முக்கிய அலுவல்கள் இருக்கு, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில மொத்தமாக 3 துறைக்கான மானியங்கள் மீதான விவாதம், மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. முதல்ல நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, அதனைத் தொடர்ந்து சுற்றுலா, கலை பண்பாட்டுத்துறை மீதான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாள் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக பார்க்கப்படுவது என்னவென்றால், நேற்றைய தினம் மேகதாது விவகாரத்துல கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்துல பதிலளிச்சிருக்கிறது. தமிழ்நாடு இதுல தலையிடுவதற்கான எந்தவித அதிகாரமும் இல்லை என்பதை அவரது பதிலாக இருக்கிறது. அதே போல காவிரி நீர் பங்காற்று குழுவினுடைய விதிகளுக்கு உட்பட்டுதான் நாங்கள் செயல்படுகிறோம் என பல்வேறு கருத்துக்களை கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில இன்றைய தினம் நீர்வளத்துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது. இதுல பல்வேறு நீர்வளத்துறை திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் இறுதியில் இருந்தாலும் அதற்கு முன்பாக மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது தொடர்பாக இந்த நிலையில நாளை தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடும் நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல தமிழ்நாடு முதலமைச்சரும் அதே போல கர்நாடக முதலமைச்சரும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு என்பது உருவாகி இருக்கிறது. இந்த சூழல்ல இந்த சந்திப்பு எப்படி நடைபெற போகிறது, இன்றைய நீர்வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்துல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வைக்கக்கூடிய கேள்விகள் என இன்றைய நிகழ்வுகள் பரபரப்பாகவே இருக்கும் என எதிர்பார்க்கும். அது மட்டுமல்லாமல் ஒரு மிக முக்கிய அறிவிப்பு 110 விதியின் கீழே தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே புதிய தலைமைச் செயலகம் சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து இடமாற்றம் செய்வதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசு, தற்போதைய அரசு மேற்கொண்டு வருகிறது என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் இடங்களை பார்த்து வருகிறார்கள், மாற்று இடங்களை தேர்வு செய்யும் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு 110 விதியின் கீழ் இன்று வெளியாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஒருபுறம் மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது பரபரக்கும் விவாதங்களும், மற்றொரு புறம் புதிய முதல்வருடைய அறிவிப்புகளும் என இன்றைய நாள் முழுவதுமே சட்டப்பேரவை நிகழ்வுகள் சுவாரஸ்யமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி.